வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு வந்து தமிழக அரசின் அருமையான ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமணம் உதவி திட்டம் பார்க்க போறோம். இது வந்து விதவிகளுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமோட பயன்கள் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேல் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் இம்பார்ட்டானது. இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். நீங்க வந்து பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் கேர் ப்ராடக்ட், பேபி கேர் ப்ராடக்ட், பூஜா கேர், பியூட்டி கேர், குக்கிங் எசென்சியல் ப்ராடக்ட், பேக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் நீட் ப்ராடக்ட் மற்றும் பல்வேறு ப்ராடக்ட் டாப் பிராண்ட் ப்ராடக்ட் வந்து வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தராங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் போய் வாங்கிக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து யார் மூலயமா செயல்படுத்துறாங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து செயல்படுத்துறாங்க. அதாவது தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்த துறை மூலியமா செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னா விதவைகளுக்கு மறுமணத்தை ஊக்குவிப்பது, அது மட்டும் இல்லாம விதவைக்கு மறுவாழ்வு அளிப்பது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமா இருக்குது. வாங்க இதை பத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்க, டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பட்டதாரி அல்லாதவர்களுக்கு ரூ 25,000 மற்றும் 8 கிராம் தங்கம் நாணயம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு, அதாவது டிப்ளமோ அண்ட் டிகிரிக்கு ரூ 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான தகுதிகள் என்ன சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தகுதி வந்து மணமகளின் குறைந்தபட்ச வயது 20 இருக்க வேண்டும். 20 கீழே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை. மணமகளின் இது. அடுத்தது மணமகன் வந்து 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 40 வயசு மேலே போயிருந்தா வந்து அவங்க வந்து மணமகன் வந்து 40 வயசு மேலே போயிருந்தா இந்த ஸ்கீம் எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து மறுமணம் செய்த நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் விண்ணப்பிக்க வேணும். நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 6 மாதத்துக்குள்ள விண்ணப்பிக்கணும். எங்கே விண்ணப்பிக்கணும்னு சொல்லிக்கிறாங்கன்னா சேவை மையத்தை விண்ணப்பிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா தமிழ்நாடு சேர்ந்தவராக இருக்க வேணும். போஸ்ட் மணமகன் மணமகள் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவராக இருக்க வேணும். இந்த ஸ்கீம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா முதல் கல்வி இறப்பு சான்றிதழ் வேணும். அடுத்தது தாசில்தாரிடமிருந்து இடவை சான்றிதழ் வேணும். அடுத்தது மறுமண புகைப்படங்கள்லாம் வேணும். நெக்ஸ்ட் வந்து மணமகனின் வயது சான்றிதழ் வேணும். அடுத்தது மணமகனின் முதல் திருமணத்தை நிரூபிப்பதற்கான சான்றிதழ் வந்து தாசில்தார் அல்லது எம்எல்ஏ வேணும். நெக்ஸ்ட் திருமணம் அணைப்பதல், இருப்பிடச் சான்றிதழ், சாதி சான்று, அடுத்தது மணமகளின் கல்வி சான்று, இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட்கள். இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அருகில் உள்ள சிசி சென்டரில் போய் அப்ளை பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்ககிட்ட அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.